உள்ளதை சொல்வார், நல்லதை செய்வார், வேறொன்றும் தெரியாது. இதுவும் ஒரு பழைய பாட்டு. பழசுக்கெல்லாம் என்றைக்கும் ஒரு மரியாதை உண்டு. பழசுக்கெல்லாம் என்றைக்கும் ஒரு மரியாதை உண்டு. துளாராசிக்காரவங்க என்றைக்காவது எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை நீங்கள் பேசி வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக கவலைப்படாதீங்க. அந்த பேச்சு ஒரு நாள் பலமாகும். அந்த பேச்சு ஒரு நாள் பலமாகும். துளாராசிக்காரவங்க பேசுகிறது என்றைக்குமே வீணாக போகாது. துளாராசிக்காரவங்க போடுற திட்டம் என்றைக்குமே வீணாக போகாது. முதல்ல அது யாருக்கும் பிடிக்காமல் இருக்கும். எல்லோரும் உங்களை எதிர்ப்பாங்க, எல்லோரும் உங்கள் மேலே அவதூறு பேசுவாங்க. நீங்கள் பேசின பேச்சு சக்ஸஸ் இல்லைன்னுவாங்க. உங்களுக்கே கொஞ்சம் அபிப்பிராய பேதங்கள் வரலாம். கொஞ்சமே தன்னம்பிக்கை கூட குறையும் சில துளாராசிக்காரவங்களுக்கு. நம்ம தப்பாக பேசிட்டோமோ, என்னடா இப்படி ஆகிட்டே அப்படின்னு தோணும். ஆனால் அதெல்லாம் இல்லை. நீங்கள் பேசி வச்சது ஏட்டில் இருக்கிறது ஒரு நாள் ஒருத்த மைண்டில் ஏறும். அது திரும்பி வேலை செய்யும், நல்லது நடக்கும். அப்படிப்பட்ட துளாராசிக்கு சனி பகவான் இந்த காலகட்டத்தில் ருணஸ்தானத்துக்கு வரார். ருணஸ்தானம் அப்படின்னா என்ன? பகை, கடன், வியாதி இதையெல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்கு காலம் உங்களுக்கு ஒத்தாசை செய்ய போகுது. ஒத்தாசை, இதுக்கு பேர் என்ன? ஒத்தாசை. நமக்கு கடவுள் என்ன பண்ணுறாரு? காலத்தின் மூலமாக ஒரு ஒத்தாசை கொடுக்க போகிறாரு. இப்போ சனி 6வது வீட்டுக்கு என்ட்ரி, 6th பிளேஸ், ருணஸ்தானம். அப்போ இது வரைக்கும் ஏதாவது பகை இருக்குது, ஒருத்தன் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறான், நம்மளை வம்பு இழுத்துக்கிட்டே இருக்கிறான், வளர விடாமல் இருக்கிறான், அந்த தவக்கலை கதை மாதிரி நம்ம முன்னேறினா நம்மளை பிடிச்சி கீழே இறக்குறான், இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குன்னா என் உறவே என் சகோதரா, என் சகோதரியே கவலைப்படாத, உன் பகை விலகிடும். யாரை நம்புறியோ இல்லையோ, நீ பண்ண புண்ணியமும் நீ பண்ண நல்ல செயலும் நீங்கள் சொன்ன வார்த்தையும் இப்போ பலன் கொடுக்கும். அதனால தான் நிச்சயமாக நீங்கள் பேசுகிற வார்த்தைகள்லாம் ஏட்டில் எழுதப்படுகிறது. அதனால் பகை விலகும். பகையாளிக்கு உங்களை புரியக்கூடிய தன்மை ஏற்படும். சொச்சோ, நல்ல மனுஷனை போய் பகைச்சிக்கிட்டோமோ, அவங்க நல்ல எண்ணத்தில் தானே பேசியிருக்கிறாங்க, நமக்கு புரியலையேன்னு பகையாளி திருந்துவான். ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் ஒன்று மட்டும் பண்ணக்கூடாது. எவனாவது பக்கத்தில் இருந்து நம்மளை ஏற்றி விடுவான். நம்ம இந்த நேரத்தில் ஏறி ஆடக்கூடாது. இந்த சந்திரமுகி ஆடுறது, பத்திரகாளி ஆடுறதெல்லாம் துளாராசி இப்போ வேண்டாம். ஏற்றுவாங்க. பக்கத்தில் இருந்து ஏதாவது ஒரு சில்மிஷன் வேலையை காட்டுவாங்க. நம்மளை நீங்கள் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா அப்படின்வான். இப்படியே சொல்லி நடுத்தரு கொண்டு வந்துடுவாங்க. எவன் எது பேசினாலும் காதில் வாங்காது. இன்னொருத்தனை பற்றி உங்கள்கிட்ட பேசி அவனை எப்பயுமே துளாராசிக்கு பிரச்சனை எப்படி வரும்னா, உங்களுக்கு வரக்கூடிய செய்தியை திரித்து பேசிடுவாங்க. திரிநூலை திரிக்கிற மாதிரி திரித்து பேசுவாங்க. அதை நம்பிடுவீங்க. நம்பாதீங்க. அதில் தான் பிரச்சனை. உண்மை எதுன்னு ஆராயணும். அடுத்தது கடன். உங்கள் வீட்டு கடன் எங்கள் வீட்டு கடன் இருக்காது. கொள்ளையிலேருந்து வாசல் வரைக்கும் கடன் இருக்கும். ஆனாலும் 50 கடன் இருந்து என்ன பண்ணுவோம்? என்ன தான் மனசாட்சி எப்படி இருக்குன்னு தெரியாது, தைரியமாக நடப்போம். அசால்ட்டாக அடுத்த கடனும் வாங்குவோம். இங்கே உள்ளது அங்கே அடைப்போம், அங்கே உள்ளதை இங்கே அடைப்போம். எப்படியோ அந்த கடனை சமாளிக்கிற ஆற்றலை ஆண்டவன் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான். அப்படிப்பட்ட அந்த கடன் இந்த சனி 6ஆம் இடத்துக்கு வர்றதுனால காலத்தின் சக்கர ரூபமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் அந்த கடன் அடைக்க இன்னொரு வழியும் பிறக்கும். ஸோ இப்போ கடன் அடைக்கிறதுக்கான நல்ல வழி, நல்ல கடன்களும் கிடைக்கும். ஏன்னாவது லம்பாக பணம் கொடுக்குறதும் இந்த நேரத்தில் தான். கடன் அடைக்கவும் வாய்ப்பு இருக்குது, கடன் திரும்ப கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. இப்போ சனி கெடுக்கலை. உடம்பு வியாதி அடுத்தது, அங்கே தான் முக்கியத்துவம். உடம்பை பார்த்துங்க. ரொம்ப ஜேர்னி பண்ணக்கூடாது. அலைச்சல்களை குறைச்சிக்கணும். மேக்சிமம் ரெஸ்ட் எடுக்கணும். இந்த 2.5 வருஷத்தில் நம்ம ரெஸ்ட் எடுக்கலை, தேவையில்லாமல் அலைகிறோன்னா ஹாஸ்பிட்டலில் போய் அப்புறம் படுக்கிற மாதிரி இருக்கும். வேண்டாம். ஏன்னா கடவுள் பார்ப்பார். இந்த பார், உனக்கு நான் பகையை க்ளோஸ் பண்ணித்தரேன், கடனை க்ளோஸ் பண்ணித்தரேன், செவனேன்னு உட்கார்ந்துருக்கணும் அப்படின்றார். நமக்கு தான் எப்பயுமே சும்மா இருக்காத, பகையும் இல்லை கடன் இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? இன்னும் கொஞ்சம் சுற்றி பார்ப்போம். அப்போ என்ன பண்ணணும்? கடவுள் என்ன பண்ணுவார்? சுத்த விடாமல் வீட்டில் உட்கார வச்சுருவார். முடக்கி போடுறதுன்னு இதுக்கு பேர். இது உடல் ரீதியாக முடக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன பண்ணுவார்? நல்லது தானே செய்கிறாரு, நம்ம இப்போ ஒன்று பண்ணணும், அலைச்சல்களை குறைச்சிக்கணும். ஒரு ஊருக்கு போகிறீங்க. இப்போ நீங்கள் அம்பத்தூரில் இருக்கீங்க, திருவான்மியூரில் ஒரு வேலை,
சேலத்தில் இருக்கீங்க, ஆத்தூருக்கு ஒரு வேலை போகிறீங்க, கோயம்புத்தூரில் இருக்கீங்க, பல்லடம் போகணும் அப்படின்னா 4 வேலையை சேர்த்துக்கிட்டு பல்லடத்துக்கு போகணும், திருவான்மையூர் போகணும், ஆத்தூர் போகணும். ஒவ்வொரு வேலைக்கும் சும்மா சும்மா போகக்கூடாது. ஒரு கல்யாண ஃபங்க்ஷனை கண்டுக்க முடியல, அன்றைக்கே போய் தான் கண்டுக்கணும்னு அவசியம் இல்லை. பத்திரிக்கை வச்சுட்டா இன்னொரு 4 தடவை போய் கண்டுக்கலாம், தப்பு இல்லை. அப்படி கண்டுக்க வேண்டிய கட்டாயம் வரும்போது 2 ஃபங்க்ஷனை சேர்த்து அந்த ஊரில் வேறு ஏதாவது வேலை இருக்கா அதையும் பண்ணிக்கணும். கொஞ்சம் இதுதான் இந்த 2.5 வருஷத்துக்கு உடம்பை பார்த்துங்க. நமக்கே தெரியும் உடம்பு ஒத்துழைப்பு கொடுக்காது, ஆனால் அதை மீறி நம்ம அதை ஒரு காயப்படுத்தும். உலகத்திலே பெரிய பாவம் என்ன தெரியுமா? ஒன்றும் தெரியாத உடம்பை காயப்படுத்துறது. ஆமாம், அது அனுமதி இல்லாமல் அதுக்கு நம்ம நிறைய வாங்கி தின்னு அதை நல்ல வாய்க்குள்ளே அப்படி பாருங்க நல்லா வச்சு என்னென்ன சாப்பிட முடியுமோ அம்பிட்டு வச்சு உள்ளே தள்ளி உள்ளே விட்டோம்னா அது அப்படியே நமக்கு குடல் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படும். அது பெரிய பாவம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா உடம்பை ரொம்ப வெயிட்டெல்லாம் தூக்குவாங்க நமக்கு தெம்பு இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனால் உடம்பு கஷ்டப்படும். உடம்புக்கு துரோகம் பண்ணக்கூடாது. ஆமாம், அப்போ இந்த நேரத்தில் என்னென்னா ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சிங்க, துளாராசிக்காரர்கள் உடல் வியாதிகளை தவிர்த்து கொள்ளணும். 6வது வீட்டில் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? சிவனேன்னு இருக்கணும். அதுதான் சிவபெருமான் நம்புறது. சிவனை கும்பிடுங்க, சிவனேன்னு இருங்க. அப்போ ருணஸ்தானத்தில் சனி நினைக்கிறது நடக்கும், நல்லாயிருக்கும். சனி இப்போ நம்மளை காப்பாற்ற நினைக்கிறார், பிரச்சனை கொடுக்க மாட்டார். அவர் நினைக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் ஒத்தாசைப்படணும். வாழ்த்துக்கள். நம்ம செய்கிறத சிறப்பாக செய்கிறோம், சிவனை கும்பிட்றோம், அலையாமல் இருங்க, நல்லா இருப்பீங்க, நல்லது நடக்கும். என்ன உறவுகளே, இப்போ உங்களுக்கு நிறைய விஷயம் புரிஞ்சிருக்கும். சனி பகவானை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத நம்ம இப்போ தெளிவுபடுத்தியிருக்கிறோம். எல்லாருக்குமே பயம் இருக்குது. அந்த பயத்தினால தான் நிறைய வருத்தத்துக்குள்ளே போகிறோம். நம்ம வாழ்க்கையில் நமக்கு என்றைக்குமே தைரியம்னு ஒன்று இருந்துட்டுன்னா எந்த காரணத்திலையும் எந்த காலத்திலையும் நம்மளை வீழ்த்த முடியாது. இப்போது எலெக்ஷன் வருது, எல்லோரும் என்ன பண்ணுறோம்? அரசியல்வாதிகள் எல்லோரும் ஓட்டு கேட்க வராங்க. எல்லோரும் நம்ம ஓட்டு அவங்களுடைய தரப்புகளை சொல்லுவாங்க, நம்ம ஓட்டு போடுறதுக்கு தயாராகிறோம். உங்களுக்கு யாருக்கு பிடிச்சிருக்கோ, யார் ரொம்ப நல்லா பேசுகிறாங்களோ, யாரை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போட போகிறீங்க. ஆனால் ஓட்டு போடுவது நம்மளுடைய உரிமை. அதை என்றைக்குமே நம்ம ஓட்டு போடாமல் இருந்துடக்கூடாது. ஒரு ஓட்டை கூட வீணாக்காமல் யாருக்காவது கண்டிப்பாக ஓட்டு போட்டுடணும். ஓட்டு போடாமல் இருந்துடக்கூடாது. அதுதான் நம்ம சர்க்காருக்கு நாம் செய்கிற கடமை. ஏன்னா ஒரு பெரிய நெட்வொர்க் நம்ம அரசாங்கம் இவ்வளோ தூரம் செலவு பண்ணி பண்ணுறாங்கன்னா நமக்காக ஒரு புதிய அரசாங்கத்தை உருவாக்குறது, இல்லை நமக்கு பிடிச்சவங்களை உருவாக்குறது நம்ம கடமை. நம்மக்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஓட்டை கண்டிப்பாக போய் போடணும். அதே மாதிரி ஏன்னா ஒரு சமூக கருத்தையும் இந்த இடத்துல சொல்கிறோம் பார்த்தீங்களா? இந்த சனி பகவான் நமக்கு நல்லதை செய்வதற்கு வாய்ப்பு கொடுக்குறார். கண்ணா, நான் உனக்கு எந்த இடத்துல சனியாக இருந்தாலும், எந்த இடத்துல பதவியில் இருந்தாலும் நான் உன்னை கெடுக்க மாட்டேன், நான் உன்னை வருத்தப்பட வைக்க மாட்டேன். ஆனால் நீயாகவே மாட்டிக்கிட்டா நான் என்ன கண்ணா பண்ணுவேன் அப்படின்னு தான் சனி சொல்கிறது. அதனால் சனி என்னென்னலாம் நினைக்கிறாருங்கிறத முதல்ல நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். முதல் விஷயம், ஏ ரூட்டு, பி ரூட்டு, சி ரூட்டுன்னு 3 ரூட்டு இருக்குது. அப்படின்னா என்ன? ஏன்னா ஃபஸ்ட் கிளாஸாக நேர்மையாக போகிறது, நம்மளுடைய திறமையை நம்புறது. என்கிட்ட ஆண்டவன் ஒரு திறமை கொடுத்துருக்குறான், அந்த திறமையை நான் பயன்படுத்திக்க போகிறேன், அந்த திறமையை இந்த நேரத்தில் நான் ஆரம்பித்தேன்னா சக்ஸஸ் ஆகும், அதற்காக தான் இந்த சிவஸ்ரீ இந்த பதிவை எனக்கு போடுறாருன்னு நீங்கள் நம்பிட்டீங்கன்னா நீங்கள் தைரியமாக ஆரம்பிக்கலாம். உங்கள் திறமைக்கு மரியாதை கொடுக்குற நேரம், திறமைக்கு வருமானம் கிடைக்கிற நேரம். இதை சனி செய்வார். திறமையை நம்பி இறங்கினா சனி செய்வார். 2வது, நாம் யாரையும் நிந்தனை செய்யக்கூடாது. யாரையுமே நாம் என்ன பண்ணக்கூடாது? சொல்லுவாங்க துச்சமாக அவங்கள இவங்கெல்லாம் என்ன சார், இவங்கெல்லாம் யார் அப்படின்னு. எல்லார்கிட்டையும் ஒரு திறமை இருக்கும், எல்லார்கிட்டையும் ஒரு நல்லது இருக்கும். இந்த உலகத்தில் யாரையுமே நீங்கள் பகையாக பார்க்காதீங்க.
ஒருத்தனோட புத்தி அது. ஒருத்தன் தப்பு பண்ணுறான்னா அவனோட புத்தி, அவனை மாற்ற முடியாது. அதுக்காக அவனை நம்ம கெட்டவனாக பகையாளியாகவே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தால் நம்ம நிம்மதி போயிடும். அவனுடைய புத்தியை முடிஞ்சால் அவன்கிட்ட சொல்லி பார்த்தோம்னா அவனும் திருந்துவான். ஸோ இன்னிலிருந்து நம்ம யாரையும் பி ரூட்டு இதுதான், பகையாக பார்க்கக்கூடாது. பகையாக பார்த்தால் நம்ம நிம்மதி போயிடும், நம்ம போகிற ரூட்டு தப்பாக போயிடும், நம்மளை கெட்டவனாக மாற்றிடுவாங்க. இதுவும் சனிக்கு பிடிக்காது. இன்னிலிருந்து நீங்கள் யாரையும் பகையாக பார்க்க வேண்டாம். 3வது சி ரூட். இந்த ரூட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். எது உங்களுக்கு ஒத்து வருதோ, எது உங்களுக்கு சரின்னு படுதோ, எது இதுதான் எனக்கு லாயக்குன்னு படுதோ அதை மட்டும் இப்போ செய்யுங்க. இல்லைன்னா நான் கொஞ்சம் அதை வளர்த்துக்கிறேன், நான் அதுக்காக தயார்படுத்திக்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் காலதாமதப்படுத்தி ஒரு விஷயத்தை செஞ்சிங்கன்னா சனிக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ புரிஞ்சிடுச்சா? சில பேர் இந்த சி ரூட்டில் தான் நிறைய தப்பு நடக்கும். அவசரப்பட்டு ஒரு விஷயத்தை பண்ணுவோம். எல்லா ராசிக்காரர்களும் எந்த இடத்துலையும் அவசரப்படாதீங்க பிள்ளைகளா. உங்களுக்கான நியாயம், உங்களுக்கான நீதி, உங்களுக்கு திறமை இருந்து நீங்கள் யாரையும் பகையாக பார்க்காம எல்லாரையும் அனுசரித்து போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல நீதியை வழங்குவார் சனி பகவான். இந்த இடத்த ஞாபகம் வச்சுக்கிங்க. இதுக்கு நீங்கள் முத்தாய்ப்பாக செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், எவ்ரி சாட்டர்டே ஹனுமானை வழிபாடு பண்ணுங்க, எவ்ரி டே விநாயகரை வழிபாடு பண்ணுங்க. இந்த 3 நீதியை மனசில் வச்சுக்குங்க. நிச்சயமாக சமூகத்தில் உங்களுக்கு நீதி கிடைக்கும், சமூகத்தில் உங்களுக்கு அந்தஸ்து கிடைக்கும், உங்கள் எண்ணங்கள் ஈடேறும். சனி கெடுக்கக்கூடிய கிரகம் இல்லை, கொடுக்கக்கூடிய கிரகம். எண்ணத்தில் நல்லதை விதைப்போம், நல்லது நடக்கும். நல்லதை நடக்கிறதுக்கு ஒரே ஒரு வார்த்தை, நமசிவாய மந்திரம் நிறைய சொல்லுங்க, நாராயண மந்திரம் நிறையா சொல்லுங்கள். எப்பயாவது ரொம்ப கோபமாக இருக்குது, வருத்தமாக இருக்கா, சிவாய நமக்கு, சிவாய நமக்கு, சிவாய நமக்கு, நம சிவாய், நம சிவாய், நம சிவாய். எவனா திட்டுவான் நம சிவாய், எவனா திட்டுவான் நாராயணா. அவ்வளவுதான். சனி மாதிரி இதுக்கு பிறகு சனி உங்களுக்கு எடுக்க மாட்டான். நம்பி பாருங்க, நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.